ரஹ்மான் என்று அல்லாவை தவிர வேற யாருக்கும் பேர் வைக்கல. 70 தரம் மூசாண்டு கத்தின வாயால ஒரு தரம் அல்லாஹ் என்ன காப்பாத்து என்று சொல்லி இருந்தா நான் அவனை காப்பாத்தி இருப்பேன். கியாமத்துடைய நாளையில இங்க விளையாட்டு போட்டவர், இங்க கூத்து போட்டவர், தௌபா இல்லாம மௌத்தாகினவர் ஒரு தொழுகையை விட்டாலே 80,000 வருஷம் நெருப்புல பத்தோம் சுஜூதுல உளுந்து மௌத்தாகுவாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். லேசானால نزل به الروح الأمين على قلبك. ரூஹுல் அமீன் அல்லாஹ் கொடுத்த முதலாவது கிராஜுவேஷன். நீங்க பலஸ்தீனுக்கு போனீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர்ல ஒரு குர்ஆன் வசனம் எழுதி இருப்பாங்க, வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா. 4 ரகாத்துகள் தொழுது வதஆ பிஹாத துஆ, இந்த துஆவை ஓதினா உஸ்துஜீப லஹு மக்ரூபன் கான அவ் கைர மக்ரூபின், அவர் கஷ்டத்துல இருந்தாலும் கஷ்டத்துல இல்லாட்டியும் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வார். سلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. خير. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் சென்ற வாரம் குர்ஆனுடைய அறிமுகம் இன்ட்ரோடக்ஷனோட சேர்த்து குர்ஆன் இறக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் நம்முடைய கையில் இன்று வரைக்கும் வந்து சேர்ந்த வரலாறு, அதோடு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதலாவது வசனத்துடைய தஃப்சீர் இதுவரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஏழுமெண்டா சூரத்துல் ஃபாத்திஹாவை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அல்லாஹு தஆலா தான் அதுக்கு நேரத்தை சுருக்கி தந்து உதவி செய்வோம். என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை முடிக்கிறதும் லேசான ஒரு வேலை கிடையாது. நான் சென்ற வாரம் உங்களுக்கு சொன்னேன், ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான ஒரு அல்லாமா இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 350 பக்கத்தில் தஃப்சீர் எழுதினவர். அவங்க சொல்கிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவில் மட்டும் 10,000 சட்டங்கள் இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவில் மட்டும் 10,000 சட்டங்கள் இருக்குது. அந்த 10,000 சட்டங்களையும் படிக்கிறேன்னு சொன்னால் ஒரு 10 வருஷமாவது தேவை. ஆகையால் அந்தளவுக்கெல்லாம் நாங்கள் போகாமல் இமாம் ராஸியுடைய வார்த்தை, அன்னஹாதிஹி சூரத்தல் கரீமத யும்கினு ஐ யுஸ்தம்பத மின் ஃபவாயிதிஹா வ நஃபாயிஸிஹா 10,000 மஸ்அலா. 10,000 சட்டங்களை இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து மாத்திரம் அவருக்கு எழுதலாம். அந்த காலத்தில் உள்ளவங்க குறையா கதைச்சான். யார் சரி முன்னுக்கு போனால் ஒரு சிலாக்களுக்கு பிடிக்காது. இமாம் ராஸி கொடி கட்டி பறந்ததை கண்டு அந்த காலத்தில் வாழ்ந்து ஒரு சில உலமாக்களுக்கே பொறாம வந்து 10,000 மசலாண்டா இவர் சொல்ல வேண்டியதுதானே, 10,000 சும்மா சொல்லுவாங்க வாயை திறந்தா ஒவ்வொன்று அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தார். அதனால தான் இமாம் ராஸி 350 பக்கத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தஃப்சீர் எழுதினான். அல்லாஹு தஆலா முழுமையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இப்போ ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மானிர் ரஹீம். مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم
صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. திரும்பவும் சொல்றேன், நம்முடைய கடமை. சூரத்துல் ஃபாத்திஹா லேசான ஒரு சூறா அல்ல. சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஏதாவது ஒரு எழுத்து பிழை அல்ல, ஒரு சத்து பிழையாகினாலும் நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகையால யாருக்காவது சந்தேகம் இருந்தால், கொழும்புல இல்லாத உலமாக்கள் இல்லை, சஃபையிலே பாருங்க, வெள்ளை புறாக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். ஆளுக்கு ஒரு 10 பேர் ஒரு டைமை பிடிச்சி ஆளை பிடிச்சாலும் 10 பேர் ஒரு ஆளை பிடிச்சாலும் அழகா திருத்தி கொள்ளலாம். ஆகையால் இவ்வளோ காலம் எப்படி தொழுதோம், எப்படி போச்சு, அதெல்லாம் முடிவும். இதுக்கு பின்னால் உள்ள காலத்திலேயாவது இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது அத்தஹியாத்தையாவது திருத்தி நம்முடைய தொழுகைகளை தொழுவோம். முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அல்லாஹுடைய புகழை பற்றி அல்லாஹ் பேசினார். அல்லாஹுடைய புகழ் அதை நாங்கள் விரிவாக பார்த்தோம். அவனுடைய புகழுக்கு யாரு தகுதி, புகழ்ந்தா என்ன நன்மை, புகழ்ந்தா என்ன அந்தஸ். 2வது வசனம் தான் அல்லாஹ் அர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வசனத்தில் அல்லாஹ் அவன் எவ்வளோ இரக்கம் உள்ளவன் என்பதை பேசுகிறார். எவ்வளோ அன்பு உள்ளவன் அவன், என்னோடையும் உங்களோடையும் அவன் எவ்வளோ இரக்கம். பாருங்க, குர்ஆன ஆரம்பிச்ச அல்லாஹ் முதலாவது அவனுடைய புகழை பேசிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முதலாவது வசனத்தை இறக்கிட்டு 2வது வசனத்துல அல் ஜப்பாரில் கஹார், நான் யார் தெரியுமா, அடக்கி ஆளக்கூடியவன் நான் யார் தெரியுமா, மன்னாதி மன்னன் நான். இப்படி பேசல் அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்துறது, இன்ட்ரோடியூஸ் பண்றான். முதலாவதாக அல்லாஹ் அர் ரஹ்மான், நான் யார் தெரியுமா, அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையவன். என்னுடைய அன்புக்கு நிகராக, என்னுடைய இரக்கத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருடைய இரக்கமும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நப்பி இபாதி யா ரசூலல்லாஹ், என்னுடைய அடியார்களுக்கு, இந்த முஸ்லிம்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு சொல்லுங்க, அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் யார் தெரியுமா, நான் ரொம்ப இரக்கம் உள்ளவன், நான் ரொம்ப இரக்கம் உள்ளவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, இன்னலில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு 100 ரஹ்மத் இருக்குது. 100 ரஹ்மத், அன்ஸல மின்ஹா வாஹிதத்தன், அந்த 100 ரஹ்மத்துல அல்லாஹ் ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலகத்துக்கு இறக்கி இருக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஒரு ரஹ்மத்துடைய பரக்கத்தால தான் ஃபபிஹா யதஆஃபூன் வபிஹா யதராஹமூன், அந்த ஒரு ரஹ்மத்துடைய பரக்கத்து தானாம் மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள் தன்னுடைய குழந்தைகளோட, மனைவியோட, குடும்பத்தோட இரக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்துடைய பரக்கத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மற்ற 99 இரக்கத்தையும் அல்லாஹ், 99 ரஹ்மத்தையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானாம், இறக்காம வைத்திருக்கிறானாம். அந்த 99 ரஹ்மத்தையும் அல்லாஹ் யார் சொர்க்கம் போவார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். யோசிப்பார், இந்த உலகத்துல ஒரு ரஹ்மத்தாலேயே அல்லாஹ் எங்களோட எவ்வளவு இறக்கம். எத்தனை பேர் தொழாம இருக்கிறார், எத்தனையோ பேர் பள்ளி பக்கமே இல்லாம இருக்கிறார், எத்தனையோ பேர் அல்லாஹ்வை மறந்து வாழ்றான். அவ்வளவு பேரையும் அல்லாஹ் அழிச்சான். அல்லாஹ் ரஹ்மான், அதான் சொல்ற ரஹ்மான், மோஸ்ட் கிரேஷியஸ், மோஸ்ட் மர்சிஃபுல், அளவில்லாத அருள், நிகரில்லாத அன்பு. ரஹ்மான் என்று உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பேர் வைக்கல. ரஹ்மான் என்று அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பேர் வைக்கல. அப்ப நாங்க வைக்கிறோம், எப்படி வைக்கணும்? அப்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை என்பதாகத்தான் பேர் வைக்கும். ரஹ்மான் என்று வைக்கல. அதே
அல்லாஹ்வுக்கு மாத்திரம் குறிப்பான பெயர். எவ்வளவு இரக்கம் என்ற அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லை யுத்கிலல் அஹதுன் அமலுஹுல் ஜன்னா, லை யுத்கில அமலுஹு, லை யுத்கில அஹதன் அமலுஹு அல் ஜன்னா. இந்த உலகத்தில் யாரும் தான் செய்த அமல்களின் மூலமாக சொர்க்கம் போகல. யாரும் எங்கட அமலால சொர்க்கம் போகல. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் சொர்க்கம் போகல, நீங்க எவ்வளவு அமல் செய்தவர், எவ்வளவு அமல் செய்தவர், எவ்வளவு தொழுதவர், எவ்வளவு வணங்கினவர், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டவர். கல்லால் அடி வாங்கினார், சொல்லால் அடி வாங்கினார், சொல்லடி கேட்கும் சோர்ந்து விடாமல், கல்லடி கேட்டும் கலங்கி விடாமல். இந்த உலகத்துல நாங்கள் எல்லாம் முஸ்லீமாக மாறுறதுக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. அதுக்கு மட்டுமா தக்பீரை கட்டி எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்பீரை கட்டி எவ்வளவு தொழுதான். சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மனைவி, உயிருக்கு உயிரான நேசத்துக்குரிய மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் வந்தார் என்னுடைய கணவர், வந்து கொஞ்ச நேரம் பெட்ல படுத்தார். கொஞ்ச நேரம் தான், என்னோட அருமை நாயகம் கொஞ்ச நேரம் என்னுடைய போர்வைக்குள்ள இருந்தாங்க. சொன்னாங்க, தஈனி ஆயிஷா, கொஞ்சம் என்ன உர்றீங்களா, அத்தஅப்பது லிரப்பி, நான் கொஞ்சம் தக்பீர் கட்டி தொழ போறேன். சொன்னாங்க, ஆயிஷா அம்மா, உஹிப்பு முராஃபகதக, நீங்க கூட இருக்கிறது தான் எனக்காக விருப்பம், ஆனா பரவாயில்ல, நீங்க தொழுறது விருப்பமா, நீங்க போய் தொழலாம். எழும்பினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எழும்பி வுது செய்தார்கள், தக்பீரை கட்டினாங்க. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தக்பீரை கட்டி அழ ஆரம்பிக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த தஃப்சீர் கிளாஸுடைய நோக்கமே அதான். குர்ஆனை படிச்சு படிச்சு தக்பீரை கட்டி அழும், அல்லாஹ்வுக்கு முன்னால் அழணும். தக்பீரை கட்டி இமாம் என்ன ஓதுறார் விளங்கும். எத்தனை வருஷம் போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த குர்ஆனை படிச்சு முடிச்சு விளங்கும். தக்பீரை கட்டி அழுகுறாங்க, அழுகுறாங்க, அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முகமெல்லாம் அப்படியே நலஞ்சிச்சு. ஒரு சொட்டு கண்ணீர் வாரண்டா எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு. தஹஜ்ஜுடைய நேரத்தில், துஆவுடைய நேரத்தில், ரமலானுடைய நேரத்தில் யோசிப்பார். அழுகிறார், அழுகிறார், இன்னும் அழுகிறார். ஹத்தா துபல்ல லிஹ்யதுஹு, தாடி அப்படியே நலஞ்சிச்சு. இன்னும் அழுது முடியல, அழுகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே நெஞ்செல்லாம் நலஞ்சிச்சு. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்படியே நிலத்துல கண்ணீர் துளி விழ ஆரம்பிக்குது. அழுகுறாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால இபாதத் செஞ்சு அல்லாஹ்வை நினைச்சு தொழுகையில அழுகுறாங்க. 2 ரக்காத் தான் தொழுதாங்க. தொழுது முடிக்கிறதுக்கு முன்னால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுக்கு பாங்க சொல்லிட்டார். 2 ரக்காத் தஹஜ்ஜத். யோசிச்சு பாரு, நம்முடைய ஹாலாத் என்ன, நம்முடைய சுபஹுடைய ஹாலாத் என்ன. இப்படியெல்லாம் அமல் செஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே கேட்கிறான், லஅல்லக பாகியுன் நஃப்ஸக், யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மாற மாட்டாங்கங்கிறதுக்காக உங்களை நீங்களே மௌத்தாக்க போறீங்களா? யா ரசூலல்லாஹ், நீங்க மௌத்தாக போறீங்களா? என்ன, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இன்னமா அலைக்கல் பலாக், சொல்ல மட்டும்தான் ஏலும். சொல்லுவாங்க, பாலை கொடுக்கலாம், பாக்கியத்தை கொடுக்கல. சொல்லலாம், தொலைவாண்டு கூப்பிடலாம், கட்டி கொண்டு நீங்க நிப்பாட்டலாமா? குர்ஆனை படிக்க, தஃப்சீரை படிக்க வாண்டு கூப்பிடலாம், இரக்கமா சொல்லலாம், அன்பா சொல்லலாம், எச்சரிக்கலாம், ஆனா யாரையும் வற்புறுத்தல. இப்படி அமல் செஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னாலும் கூட என்னுடைய அமல்களின் மூலமாக சொர்க்கம் போக முடியாது. இப்ப நாங்கெல்லாம் ஏமாத்துறோம், நாங்கெல்லாம் என்ன தரோம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின், அல்லாஹ் அவனுடைய அருள் பிச்சையை எனக்கு போட்டாதான் எனக்கும் சொர்க்கம் போகலாம். அதான் சகோதரர்களே, ரஹ்மான் அளவற்ற அருளாளன். உலகத்தில் அவனுக்கு பேர் ரஹ்மான், பாவிகளுக்கு இரக்கம் காட்டினவன். அல்லாமா சனாவுல்லாஹ் ஃபானிஃபத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் மதுஹரில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை கொண்டு வரான். காரூனுடைய சம்பவம். யார் காரூன்?
இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம். மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லக்கூடிய கோடீஸ்வரன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒருவனை பார்த்து பணக்காரன்னு சொல்றான்டா அது காரூன் மட்டும்தான். அல்லாஹ் சொல்றேன், நான் சொல்லல. சூரத்துல் கஸஸ்ல சொல்றேன், மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா. அவண்ட சொத்துகள், செல்வங்கள், ஹசானாக்கள், தங்கம் வைரம் எல்லாம் வச்சு பூற்ற அல்மாரி இருக்குது. அந்த அல்மாரி ஹசானாவுடைய திறப்புகளை தூக்குறதுக்கு மாத்திரம் பொடி பில்டர்கள் வேணுமா? சாவியை தூக்குறது ரெஸ்லர்கள், மல்யுத்த வீரர்கள் வேணுமாம். அவன் துறப்ப தூக்குறது. தஃப்சீர்ல எழுதுறாங்க கிட்டத்தட்ட 40 ஒட்டகங்கள் வேணுமா திறப்ப துமக்கிறது. ஆனா பணம் இருந்து வேலை இல்லை, பணம் இருந்து வேலை இல்லை. மூஸா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும். மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயம் இல்லை. ஜகாத்து கொடு, மரியாதையா. நீண்ட வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன். அடுத்தடுத்த வசனங்களுக்கு போகலார், இதுகளையே பேசிட்டு இருந்தார். அவன் என்ன செஞ்சான்? மூஸா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது இட்டு கட்டினான், விபச்சார பட்டம் கொடுத்தான். கொடுத்ததோட மூஸா அலைஹிஸ்ஸலாம் வந்த ஆத்திரம் சுஜூதுல விழுந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்துல தான் உதவி எடுப்பான். உடனே சுஜூதுல விழுந்தாங்க. அல்லாஹ் சொன்னான், மூஸா இர்ஃபா ரஅஸக், தலையை உயர்த்துங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தல். அல்லாஹ் சொன்னான், மூஸா தலையை தூக்குங்க, முரில் அருள, பூமிக்கு கட்டளையிடுங்கள், பூமி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யும். நல்ல சான்ஸ். இப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் தலையை தூக்கினாங்க. சொன்னாங்க, யா அர்து குதீஹி, ஏ பூமியே இந்த காரூனை நீ சுழி வாங்குவாயாக. பூமி என்ன செஞ்சிச்சு? காரூனுடைய 2 காலையும் அப்படியே பிடிச்சிச்சு. இப்ப விளங்கிட்டு, இவர்ற பணம், இவர்ற பலம், இவர்ற பட்டம், இவர்ற நகை, இவர்ற நட்டு, இவருடைய எந்த அந்தஸ்தும் ஒரு பிரயோசனமும் அளிக்க. இப்ப கத்துறார், மூஸா என்ன காப்பாத்துங்க, என்ன விட்டுருங்க மூஸா, தெரியாம செஞ்சிட்டேன், விட்டுருங்க மூஸா. மூஸா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் தானே, ஹுதீஹி, இன்னும் சுழி வாங்குவாயாக. அப்படியே முட்டுக்கால் வரைக்கும் நிலத்துக்குள்ள போய் இன்னும் கத்துறார் கத்துறார், இடுப்பு வரைக்கும். ஹுதீஹி, இன்னும் சுழிவாங்க, நெஞ்சு வரைக்கும், கழுத்து வரைக்கும். மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முழுமையாக சுழிவாங்கு. அல்லாஹ் சொல்றான், ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த். காரூனை மட்டுமல்ல, காரூனுடைய ஊடு வாசல் சொத்து செல்வம் எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே பூமிக்குள்ள புதைச்சிட்டான். காரூன் 70 தரம் கத்தினாராம், மூஸா 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 என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. 70 தரம் கத்தியும் பிரயோசனம் கிடைக்கல. இப்போ காரூன் மண்ணுக்குள்ள புதைஞ்சதுக்கு பின்னால அல்லாஹு தாலா கேட்டானா மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, யா மூஸா, ஏ மூஸாவே, மா அக்லல கல்பக், உங்களோட உள்ளம் ஏன் இவ்வளோ கடினமா மாறிச்சு? எவ்வளவு இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் சொன்னானா, இஸ்தகாஸ பிக 70 மர்ரத்தன் ஃபலம் துகிஸு. 70 தரம் கத்தினானே, 70 தரம் கெஞ்சினானே, 70 தரம் உதவி கேட்டானே, மூஸா மூஸா மூஸாண்டு. உங்களுக்கு இரக்கம் வரலே, நீங்க அவனை காப்பாத்தலே. மூஸா அவன் காஃபிர் தான், அவன் பாவிதான், எந்த கடமையை நிறைவேற்றாதவன் தான், என்ன மறுத்தவன் தான். ஆனா மூஸா மூஸாண்டு கத்தின வாயால ஒரு தரம், 70 தரம் மூஸாண்டு கத்தின வாயால ஒரு தரம் அல்லாஹ் என்ன காப்பாத்து சொல்லி இருந்தா நான் அவனை காப்பாத்தி இருப்பேன். அது மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் இந்த பூமியை யாருக்கும் வழிபடாமல் ஆக்கி இருப்பேன். அதான் சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாஹ்வை விளங்கல்ல, யார் அல்லாஹ்வை விளங்கல்ல, எல்லாம் விளங்கியாச்சு. அல்லாஹ்வை விளங்கல், அவன் இரக்கத்தை விளங்கல். அல்லாஹ் சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், எங்க போறீங்க, எனக்கிட்ட வாங்க, நீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் உங்களை காப்பாத்துறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை சொர்க்கவாதி ஆக்குறேன், என்னிடம் வாருங்கள். அல்லாஹ் கூப்பிடுறான். முஸ்லிம்கள் போக ரெடி இல்லை அல்லாஹ் கிட்ட. திரும்பணும் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் அடுத்த வார்த்தை, அர் ரஹீம். ரஹ்மான் என்றாலும் இரக்கம் தான்,
ரஹீம் என்றாலும் இரக்கம் தான். அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் ரெண்டும் ஒரே மீனிங்ல உள்ள ரெண்டு பேர் அல்லாஹ் சொல்லும். ரஹ்மான் என்றா உலகத்துல நீங்க எவ்வளோ கூத்து போட்டாலும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவார். ரஹீம் என்றா யார் தெரியுமா? கியாமத் நாள்ல நல்லவர்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுவார். அதான் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் உள்ள டிஃபரண்ட். கியாமத்துடைய நாளையில இங்க விளையாட்டு போட்டவர், இங்க கூத்து போட்டவர், தௌபா இல்லாம மௌத்தாகினவர் ஒரு தொழுகையை விட்டாலே 80,000 வருஷம் நெருப்புல பத்தோம். ஒரு தொழுகையை வீணாக்கினா ஹதீஸ கன்வெர்ட் பண்ணி உலமாக்கள் எழுதி இருக்கிறான். அந்த வேலையெல்லாம் அங்க சரி வராது கியாமத்துடைய நாளை. இதுக்குதான் சொல்ற, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டு மௌத்தாகுங்க. வாழ்க்கையெல்லாம் வட்டி கடையில, வாழ்க்கையெல்லாம் லீசிங்ல, வாழ்க்கையெல்லாம் பினான்ஸ்ல, வாழ்க்கையெல்லாம் ஹராத்துல. இவர் சொல்றார் அல்லாஹ் மன்னிப்பார், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் தான். நீ தௌபாவோட மௌத்தாகினால் இரக்கம் காட்டுவான். தௌபா இல்லாம போய் ஏமாந்துறாரு. எனக்கும் சேர்த்து நான் சொல்றேன், தௌபா இல்லாம மௌத்தாகிறவானாம் யார்? அல்லாஹ் தந்திருக்கிற சந்தர்ப்பம். அல்லாஹ் சொல்லல நீங்க கொழும்புல தௌபா செஞ்சு நான் கபூல் செய்ய மாட்டேன், மினன் பள்ளியில தௌபா செஞ்சு நான் கபூல் செய்ய மாட்டேன், நீ கௌபத்துல்லாவுக்கு வந்துதான் தௌபா செய்யணும். அல்லாஹ் நிபந்தனை போடல. எந்த இடத்துல பாவம் நடந்துச்சோ அந்த இடத்துல தௌபா செய்யலாம், அல்லாஹ் மன்னிக்க தயார். தௌபா இல்லாம மௌத்தாகினா அவன் ரஹீமா மாறிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள்ல சொல்லுவாங்களாம் நபிமார்கள், புகாரில வருது, இன்ன ரப்பி கதிபல் யௌம், என்னுடைய அல்லாஹ் இன்றைய நாள் பயங்கரமான கோபத்தில் இருக்கிறான். இப்படி ஒரு கோபம் அவனுக்கு வந்ததே கிடையாது. அவ்வளவு கோபத்தில் இருப்பான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தைரியமாக போய் முதலாக அல்லாஹ்வுடைய கோபத்தை குறைப்பாங்க சுஜூதில விழுந்து. அங்க யாருடைய அதிகாரமும் செல்லுபடியாகாது. ஆகையால் சகோதரர்களே யோசிங்க, தக்பீர கட்டி அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், உலகத்தில மட்டும்தான். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன், கியாமத்தில மட்டும்தான். ஆகையால உலகத்தில ரஹ்மானுடைய மன்னிப்பை பெற்றுட்டு நாம மௌத்தாகும். அல்லாஹ் சொல்றான் 3வது வசனம். இப்ப 2வது வசனத்துல அவனுடைய இரக்கத்தை சொன்ன அல்லாஹ் 3வது வசனத்துல அவன்ட பவரை பத்தி பேச போறான். இரக்கத்தையும் சொல்லி மட்டும் சரி வராது. நான் எவ்வளவு பவர் உள்ள ஆள்னு சொல்லும். நான் எவ்வளவு பவர் உள்ளவன்? மாலிகி யௌமித்தீன், கியாமத் நாளுடைய அதிபதி. மாலிகி யௌமித்தீன் என்ன? டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஆஃப்டர் லைஃப், மறுமை நாள், கியாமத்துடைய நாளின் அதிபதி அல்லாஹ் மட்டும்தான். சகோதரர்களே எவ்வளவு பெரிய அதிகாரம் அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹுடைய கையில மட்டும்தான் இருக்கு. உலகத்துல அல்லாஹ் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கானா இல்லையா? நீங்க அமெரிக்காவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நீங்க ரஷ்யாவை கொஞ்சம் பாருங்க, நீங்க ஸ்ரீலங்காவை கொஞ்சம் பாருங்க, நீங்க கொஞ்சம் இந்த ஊருக்கு தலைவராயிருங்க, நீங்க இந்த பள்ளியை கொஞ்சம் தலைவராயிருங்க, நீங்க கொஞ்சம் அந்த நாட்டை பாருங்க. எல்லாரையும் விசாரிக்கிற இடம் எங்க தெரியுமா? இந்த பொறுப்பு செய்கிறார்கள், நிர்வாகம் செய்கிறார்கள். அல்லாஹ் விசாரிக்கிற இடம் எங்க தெரியுமா? மஹ்ஷர் மைதானம் அல்ல, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு பக்கத்துல இன்னொரு பாலம் இருக்குது. அதுல பேரு கந்தரா. அந்த கந்தரால வச்சுதான் தலைவர்மாருக்கு, அதிகாரிகளுக்கு, ஜனாதிபதிகளுக்கு விசாரணை நடக்கும். இவர் சரியான ஆளா இருந்தா தப்புவார், பிழையான ஆளா இருந்தா நரகத்திலிருந்து கொக்கிகள் வந்து அப்படியே பிடிச்சு கீழே போடும். ஆனா சூர் ஊதப்பட்டு விட்டால் அல்லாஹ் ஒரு நாளை முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான். அதான் சூர் ஊதப்படும் நாள். அல்லாஹ் சூர ஊதுறதுக்கு ஒரு மலக்கையே படைச்சு வச்சிருக்க. அவருடைய பேரு தான் என்ன? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வருது. ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து 3 விடயங்களை தான் செஞ்சு கொண்டிருக்கிறான். முதலாவது, அல்லாஹ் என்றைக்கு படைச்சானோ
அண்டையிலிருந்து அவர் தன்னுடைய வாயில அந்த குழலை வச்சு கொண்டிருக்கிறார். அதான் சூர் என்ற குழல். இந்த மைக்ல நான் கத்துறது எவ்வளோ தொண்டகிளிய கத்தினாலும் அங்க வெளியில போறாக்களுக்கு கேட்க. ஹரத்துல இந்த பாக்ஸ், இந்த ஸ்பீக்கர் மட்டும் 10,000 இருக்குது. 10,000. அது எவ்வளவு நான் சத்தமா இமாம் சுதைஸ் ஓதினாலும் அது அசீசியாவுக்கு எல்லாம் கேட்காது. ஹரத்துடைய எல்லைக்குள்ள மட்டும் தான் கேட்கும். ஹரம் ஷரீஃபுக்குள்ளதான் கேட்கும், வெளியால கேட்காது. அல்லாஹு தஆலா ஒரு மைக் கொண்டு வச்சிருக்கிறான். அந்த மைக்குக்கு பேர் தான் சூர். லேசான மைக் அல்ல. எங்கட உலகத்துடைய துனியாவுடைய மைக் சிஸ்டமே எப்படிண்டா அல்லாஹ்ட மைக் சிஸ்டம் எப்படி இருக்கு? இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மைக்கை ஆபரேட் பண்றதுக்குண்டே ஒரு மலக்க படைச்சிருக்கான் அல்லாஹ். அந்த குழல், ஊது குழல். சகோதரர்களே, அவர் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த குழலை வாயில வச்சிருக்கிறாராம். முதலாவது ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து கண்ணை மூடினது கிடையாது. எங்களால ஒரு அரவருக்கு கண்ணை மூடியாம இருக்கேள்மா. படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடினது கிடையாது. கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களாமே. கண்ணை மூடுற கெப்புல அல்லாஹ்ட கட்டளை வந்துருமோன்னு பயம். நாம எப்படின்னா கண்ணை மூடுற கெப்புல அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறது. அவருக்கு பயம், கண்ணை மூடுற கெப்புல அல்லாஹ்ட கட்டளை வந்துடப்படாது. மூணாவது தன்மை, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அல்லாஹ்ட அரிஷையே பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், வனுஃபிக ஃபிஸ்ஸூர், ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர் வரும், சூரை ஊதுங்கள். அந்த சூரை அவர் ஊதுவார். ஊதின உடனே முழு உலகத்துல உள்ள எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்குமா? முழு உலகத்துல உள்ள எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்கும். கேட்ட எல்லாருடைய கழுத்துகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகத்துடைய கழுத்துகளை போல ஆடி முழு உலகமும் மயங்கி அப்படியே விழுந்துருமா. எல்லாரும் on that spotல மயக்கம். ஊதினத்தோட என்ன நடக்கும்? ஒரு ஊதுதான், ஒரு சத்தம் தான். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, முழு உலகத்தையும் அல்லாஹ் குலுக்குவானாம். ரஷ்யால முந்தநாத்து சுனாமி, ஏன் earthquake, பூகம்பத்தால. ஜப்பான்ல சுனாமி, earthquake, பூகம்பத்தால. ஸ்ரீலங்கால மாத்தரையில, காலியில, ஹம்மாந்தோட்டையில, சாய்ந்த மருது, கல்முனை, மருதமுனை, எல்லா இடத்திலையும். வளமையா நாங்க கடலை பார்க்க போவோம் ஊர்ல. 2004ஆம் ஆண்டு டிசம்பர், எங்களுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அப்ப அதை விட குறைஞ்சாலும் கூட கடல் வந்துச்சு எங்களை பார்க்க. கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போயிடுச்சு. வளமையா நீங்க தான் எங்களை பார்க்க வார, நாங்க வாரம் வாங்க எங்களோட விசிட் கொண்டு வாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த சத்தம் வந்தால், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தால், அல்லாஹ் சொல்றான், துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, முழு உலகத்தையும் அல்லாஹ் அப்படியே போட்டு குலுக்குவானாம். யோசிச்சு பாருங்க, ஒரு டப்பாக்குள்ள 4-5 தஸ்பீ மணியை போட்டு இப்படி அடிச்சா எப்படி இருக்கும்? அல்லாஹ் குலுக்குற குலுக்கம் எப்படி தெரியுமா? இப்பயும் அல்லாஹ் தான் குலுக்குற, ஆனா சும்மா ஒரு நிமிஷத்துக்கு கூட குலுக்குறல்ல. ஒரு நிமிஷம் குலுக்கினா தரமட்டமாயிடும். சும்மா செகண்ட் கணக்குக்கு தான் நல்லா ஆட்டுவான். அந்த குழுக்கள் எப்படி என்றா, இப்ப இந்த earthquake, பூகம்பம் எல்லாம் ஆட்டினா மேலடிக்கிறதெல்லாம் இடிஞ்சு எங்க செய்யுது? கீழே போகுது. மேலடிக்கிறதெல்லாம் இடிஞ்சு கீழே போகுது, உடஞ்சி கீழே போகுது, உள்ளுக்கு புதஞ்சு போகுது. சகோதரர்களே, அல்லாஹ் குலுக்குவானாம். அல்லாஹ்வை சொல்றான், வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகாலல் இன்சானு மா லஹா. குலுக்குற குலுக்குவையில பூமிக்கு கீழே இல்ல உள்ள எல்லாம் மேல வரணும். எந்த அளவுக்குண்டா, பூமிக்கு கீழே இருக்கிற ஜனாசாக்கள், மையத்துகளை கூட பூமி தூக்கி வெளியே வீசிடும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கொழும்புங்கிற ஊர் படைக்கப்பட்டு உலகத்துல கொழும்புல முதல் மனிதன் வாழ ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேர் கபர்ல இருக்கிறான்?
அவ்வளோ பேரையும் மாளிகாவத்தையிலையும் ஜாவத்தையிலையும் குப்பியாவத்தையிலையும் தூக்கி தூக்கி வெளியே போட்டா எப்படி இருக்கு? இதெல்லாம் குர்ஆன் சகோதரர்களே, இதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல. அல்லாஹ் சொல்றான் ஒரு சத்தம் தான், ஒரு சத்தத்துடைய பவர். உலகத்துல ஆட்டம் போட்ட எல்லாரும் மையத்து. இதுதான் சொல்றோம், உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஓவரா ஆடப்படாது, கட்டுப்பாடோட வாழும், அல்லாஹ்க்கு பயந்து வாழும், பெருமையோட இருமாப்போட நான் தான், என்ன விட்டா யாரு, நான் தான் செஞ்சேன், இதெல்லாம் அல்லாஹ்க்கு பிடிக்காது. அல்லாஹ் போட்ட பிச்சை இல்மா இருக்கலாம், இந்த தஃசீரா இருக்கலாம், பள்ளியில நிர்வாகமாக இருக்கலாம், ஊருடைய நிர்வாகமா இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ் போட்ட பிச்சை. பயந்து பயந்து செய்யணும் இந்த கிளாஸ். ஏன் இதுல இஹ்லாஸ் இல்லாம போனா அல்லாஹ் கிட்ட பொறுமதி. இஹ்லாஸ் இருக்கணும், அல்லாஹ்க்கு பயத்தோட செய்யணும். அல்லாஹ் சொல்றான் ஒரு ஊதுதல் தான் என்ன நடக்கும் தெரியுமா? வதரல் ஜிபால், ஏ மக்களே நீங்கள் மலைகளை பார்ப்பீர்கள், தஹ்சபுஹா ஜாமிதா, நினைப்பாங்களாம் ஆக்கல் மலைகள் கல்லு மாறி கட்டியா இருக்குது. அல்லாஹ் சொல்றான் அந்த சத்தம் வந்தா வஹிய தமுர்ரு மர்ரஸ்ஸஹாப், மேகங்கள் எல்லாம் எப்படி பறக்குதோ அதை போல மலைகள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கும். ஒரு சத்தம் தான். இத ஷம்சு குவிரத், சூரியன் அப்படியே அல்லாஹ் சுருட்டிடுவான். வைதன் நுஜூமுன் கதரத், காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் எல்லாம் எப்படி கீழே கொட்டுதோ அதை போல நட்சத்திரம் எல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல்கள் எத்தனை கடல்? 7 கடல். ஆர்டிக் ஓஷியன், அட்லாண்டிக் ஓஷியன், பெசிபிக் ஓஷியன், இந்தியன் ஓஷியன், 7 சமுத்திரங்களும் அல்லாஹ் சொல்றான் ஒன்றாக சேர்த்து நெருப்பாக பத்த ஆரம்பிக்கும். புகாரியில வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யக்பிதுல்லாஹுல் அர்த யௌமல் கியாமா, அல்லாஹ் பூமி அப்படியே பொத்துவான். நாங்க ஒரு கையிலெஞ்ச ஹெங்கச்சீவ பொத்துற மாதிரி இந்த உலகத்தை எடுத்து அல்லாஹ் அப்படியே பொத்துவான். வயதுவி ஸமா பியமீனிஹி, அப்படியே வானத்தை சுருட்டுவானாம், பேப்பரை சுருட்டுற மாதிரி. வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்ض், வானத்தில் உள்ளாக்கள் மலக்குமார்கள் பூமியில உள்ள மனிதர்கள் எல்லாரும் மயக்கம். ஊதி 40 வருஷம் அல்லாஹ் மட்டும் தான் இருப்பான். முதலாவது சத்தம் போட்டு 2வது சத்தம் போட்டு இருக்குது. இப்ப சத்தம் போட்டவரும் மௌத்தாகணும். அல்லாஹ் சொல்லுவான் மலக்குல் மௌத்து கிட்ட, இஸ்ராஃபீலை மௌத்தாக், அவரும் மௌத். இப்ப யார் இருக்கிறது? இப்ப யார் இருக்கிறது? யா அல்லாஹ் சொன்னவர் சொல்லுவார் மலக்குல் மௌத், நீ இருக்கிறாய், ஜிப்ரீல் இருக்கிறார், மீகாயில் இருக்கிறார், நான் இருக்கிறேன். மீகாயில மௌத்தாக்குங்க, ஜிப்ரீல மௌத்தாக்குங்க. அல்லாமா இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுஜூதுல விழுந்து மௌத்தாகுவாங்க. யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? லேசானால நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக், ரூஹுல் அமீன் அல்லாஹ் கொடுத்த முதலாவது கிராஜுவேஷன், பட்டமளிப்பு, நம்பிக்கையின் நட்சத்திரம். 2வது பட்டமளிப்பு, 2வது பட்டம் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எந்த அளவுக்கு சக்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எந்த அளவுக்கு சக்தி? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் வாழ்ந்த 40 ஊர்களை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்பினார். ஒரு இறக்கையை தான் விரிச்சார். அல்லாஹ் அவருக்கு 600 இறக்கைகளை படைச்சிருக்கார். பிரசிடென்ட் ஆஃப் மலாய்க்காண்டா லேசா, மலக்குமார ஜனாதிபதிண்டா லேசா, ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான் சின்ன சின்ன நாடுகள் மாறியா எண்ணிக்கையில் அடங்காத மலக்குமார்கள், பிரம்மாண்டமான படைப்புகள், எல்லாத்துக்கும் ஜனாதிபதி அவர் தான். 600 ரெக்கைகள். ஒரு ரெக்கையை விரிச்சா முழு கிழக்கும் மறையுமாம், அடுத்த ரெக்கையை விரிச்சா முழு மேற்கும் மறையும். யோசிப்பார் எவ்வளவு பிரம்மாண்டம். இறங்கினார், ஒரு ரெக்கையை தான் விரிச்சார். அப்படியே லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் வாழ்ந்த அந்த நாட்டை, அந்த ஊரை, ஜோர்தான்ல இருக்குது, போய் பாருங்க. டெட் சி,
மரணக்கடல், ஷாக்கடல் அப்படியே கலட்டினார். நாங்க மம்பட்டியால மண்ணை கொஞ்சம் கொத்தி எடுக்கிற மாதிரி ரெக்கையுடைய ஒரு ஓரத்தால அப்படியே கலட்டி எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்தில் வருது, அப்படியே கொண்டு போனாங்களாம், முசத்தினாங்களாம். எது வரைக்கும் என்று சொன்னா அந்த நாட்டில் வாழ்ந்த கோழிகளும் கழுதைகளும் கத்தின சத்தத்தை முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்கள் கேட்டாங்க. ஒசத்தி ஒரு அடி அடிச்ச அடியில ஏற்பட்ட பள்ளம், அந்த பள்ளத்தாக்குல தான் இன்றைய டெட் சி ஹிஸ்டோரியன்ஸ் பதிவு செஞ்சிருக்கிறான். எவ்வளவு சக்தி இருக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அஹ்மதுல வருது, அவர் ரெக்கையை விரிச்சா யுன்தஸரு மின் ரீஷிஹி அத்-துர்ரு வல் யாகூத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கையை விரிச்சா அந்த ரெக்கையிலிருந்து முத்துக்கள் மாணிக்கங்கள் கொட்டுவோம். துனியாவுக்கு வந்த மாணிக்கம் எல்லாம் அப்படி வந்ததோ தெரியாது. கண்ணுக்கு விளங்கினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் ஒரு படம் ஓடிக்கொண்டே இருப்பார். வாரல்ல அவர் வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவார். எப்போ வாரு? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. லைலத்துல் கத்ர்ல மட்டும் தான் இறங்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க போல அடிக்கடி வந்தாங்க. அவங்கள பற்றி மாத்திரம் பல மணித்தியாலம் பேசலாம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமால் கூட நிரந்தரமா வாழையில அவர் சுஜூதுல மௌத்தாகுவார். அல்லாஹ் கேட்பான, இப்ப யார் மிச்சம், இப்ப யார் இருக்கிறது? சொல்லுவாரா மலக்குல் மவுத். சில ரிவாயத்துகள் அவங்களோட பேர் வந்திருக்குது. நாங்க புழக்கத்துல சொல்ற இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராயில் அல்ல, இஸ்ராயில்ங்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர். மலக்குல் மவுத்துடைய பெயர்ல ஒரு கிதாபை எழுதியிருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவுடைய உலமாக்களும் எழுதியிருக்காங்க. அஸ்ராயில், இஸ்ராயில் அல்ல, அஸ்ராயில். சில ரிவாயத்துகள்ல வருது. சகோதரர்களே, சொல்லுவாராம் அஸ்ராயில் மலக்குல் மவுத், யா அல்லாஹ் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முழு உலகமும் மையத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மையத்து, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மையத்து, முன்கர் நக்கீர் ரிதுவான் மாலிக் முழு மலக்குகளும் மையத்து, அமெரிக்கா ஜனாதிபதியும் கபூர்ல, ஸ்ரீலங்காவும் கபூர்ல, ரஷ்யாவும் கபூர்ல, சூப்பர் பவரும் கபூர்ல, பணக்காரனும் கபூர்ல, பிச்சைக்காரனும் கபூர்ல, எல்லாரும் மையத். படைத்த ரப்புல் ஆலமீன் அவனும் ஹஸரத் மலக்குல் மௌத்தும் மட்டும் இருக்காங்க. எப்படி இருக்குது சொல்லுவான், அல்லாஹ் நீ மௌத்தா போ. அது வரைக்கும் தெரியாது. அவருக்கு ரூக எடுக்கத்தான் தெரியும், மற்றவங்களோட ரூக வாங்கத்தான் தெரியும், தன்னை மௌத்தாக்க தெரியாது. அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத், அவரே ரூகை கைப்பற்றி அவரும் மௌத்தா போயிடுவார். சில ரிவாயத்துகள்ல வருது, போடுவாராம் மரணத்துடைய வழியில சத்தம், உலக மக்கள் அதை கேட்டா மயங்கி விழுந்துருவான். சக்கராத்துடைய வருத்தம். இப்ப முழு உலகத்துல யாரும் இல்லை, யார் மட்டும் இருக்கிற? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் மட்டும் இருப்பான். கேட்பானாம், இப்ப ஐனல் ஜப்பாரூன், அடக்கிய ஆண்டவர்கள் எல்லாம் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன், உலகத்துல பெருமை அடித்தவர்கள் எல்லாம் எங்கே? லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளுடைய ஆட்சி யாருக்கு சொந்தம்? லில்லாஹ், எனக்கு மட்டும்தான்டா சொந்தம். நீங்க எல்லாம் டம்மி பீஸ். அல்லாஹ்வாகிய நான் மட்டும் நான் ஒரிஜினல், நான் மட்டும் நான் ரியல் சூப்பர் பவர். எல்லாம் வேஸ்ட். நாளைக்கு மௌத்தான இன்றைக்கு மன்னரும் உண்டுதான், மண் கட்டியும் உண்டுதான். அல்லாஹ் காப்பாற்றணும் சகோதரர்களே. அதுதான் மாலிகி யௌமித்தீன், அவன் பவர். அல்லாஹ் சொல்றேன், நான் எவ்வளவு பவரானவன். இதெல்லாம் தொழுகையில சிந்திச்சா எங்கட தொழுகை வேற லெவல். ஆனா தனிய சிந்திக்கும், சுன்ன தொழுகையில யோசிக்கணும். இதெல்லாம் அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்கள். இப்ப அல்லாஹ் அடுத்ததாக சொல்றேன், இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம்.
இய்யாக நஅபுதுண்டா ஒன்ன மட்டும்தான் வணங்குகிறோம். அல்லாஹ் இந்த வசனத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 5வது வசனத்துல வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் மதியன்ல இருந்து எஜிப்துக்கு வரான். மதியன்ல இருந்து சூரத்துல் ஃபாத்திஹா முடியும் நான் தான் நம்பல். மதியன்ல இருந்து எஜிப்துக்கு வரான். எஜிப்துக்கு வரக்கூடிய நேரம் நபி பட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் சகோதரர்களே, இப்ப குடும்பத்தோட நீண்ட வரலாறு அது. வரக்கூடிய நேரம் மதியன் இருக்குது சவுதியில தான் மதியன் இருக்குது. இப்ப உள்ள சவுதியில நீங்க போனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகள் அந்த மதியன்ல நீங்க பார்க்கலாம். தபூக்ல இருந்து போகணும் மதியன், மதாயின் சாலிஹ், அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆது சமூது கூட்டங்கள் மலைகளால் கையை கொடைஞ்சி செய்த கட்டடங்கள் இன்னும் அப்படியே இருக்கு. 6000 வருஷத்துக்கு முன்னால கட்டினது இப்பயும் அல்லாஹ் வச்சிருக்கான், அப்படி அத்தாட்சியா வச்சிருக்கான். வரக்கூடிய நேரம் மூஸா அலைஹிஸ்ஸலாம் மதியன்ல இருந்து மனைவியோட வாராங்க. தூர் சீனா மலை அடிவார், இருட்டு நேரம். தூர் சீனா மலை இருக்குது, எஜிப்டுடைய சவுதியுடைய ஜோர்டானுடைய போர்டர்ல இருக்குது தூர் சீனா மலை. லேசான மலை அல்ல. அல்லாஹ் சொல்றான், பரக்கத்து நிறைந்த மலை. அல்லாஹ்வுடைய கலாம் நேரடியாக மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறங்கிய இடம் முதலாக தூர் சீனா மலை. ஏழும்டா போய் பாருங்க, பரக்கத்தான இடம், பாக்கியம் நிறைந்த இடம், ஷாம் தேசம். இப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. பார்த்தா தூரத்தில் நெருப்பொண்டு விளங்கு. மனைவிட்ட சொன்னாங்க, மனைவி கிட்ட கொஞ்சம் இருங்க, வழியை கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாரேன், யாரோ வந்திருக்கிறாங்க, இல்லாட்டி வெளிச்சத்துக்கு நெருப்பையாவது எடுத்துட்டு வார். இப்ப வந்து பார்த்தா நெருப்பு பத்துது, யாரையும் காணல். வித்தியாசமான ஒரு நெருப்பு, சூடு இல்லாத ஒரு நெருப்பு. எங்கிருந்தோ யாரோ அழைக்கும் சத்தம் வருது. அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அதாஹா நூதிய யா மூஸா. மூஸா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அல்லாஹ் கூப்பிட்டானாம், யா மூஸா. அல்லாஹ் பேசுறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல, அல்லாஹ் நேரடியா பேசுறான். அதான் நீங்க பலஸ்தீனுக்கு போனீங்கன்னா மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர்ல ஒரு குர்ஆன் வசனம் எழுதி இருப்பாங்க, வகல்லமல்லாஹு மூஸா தக்லீமா. அல்லாஹோடு நேரடியாக உலகத்துல பேசியவர். எவ்வளவு பெரிய பாக்கியம் சார், எவ்வளவு பெரிய பாக்கியம் சார். அல்லாஹ் கூப்பிட்டானாம், யா மூஸா, ஏ மூஸாவே. யாரோ கூப்பிடுறாங்க, ஆனா யாரையும் காணல. மூஸா அலைஹிஸ்ஸலாம் திடுக்கம், பயப்பட வேண்டாம். இன்னி அனா ரப்புக். யார் தெரியுமா கூப்பிடுறது? உங்களோட ரப்பு அல்லாஹ் கூப்பிடுற. ஃபக்லஅன் அலைக். செருப்பை கலட்டிட்டு கிட்ட வாங்க, தூர் சீனா மலைக்கு வாங்க. இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. பரிசுத்தமான பள்ளத்தாக்குல நீங்க இருக்கிறீங்க. வஅன அக்தர்துக். ஏ மூஸா அலைஹிஸ்ஸலாம், உங்களை நான் நபியாக தேர்ந்தெடுத்து விட்டேன். ஃபஸ்தமி லிமா யூஹா. உங்களுக்கு வஹியாக இறங்குறத கவனமா கேளுங்க. அல்லாஹ் சொன்ன முதலாவது பயான் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இன்னனி அனல்லாஹ். நான் தான் அல்லாஹ், நான் மட்டும் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன. என்ன தவிர வணங்குறதுக்கு யாருமே ரப்பு கிடையாது. ஃபஅபுதுனி. என்னை மட்டுமே வணங்குங்கள். நாங்க யாங்க வணங்குறோம்? அல்லாஹ். இய்யாக நஅபுது. உன்னை மட்டுமே வணங்குகிறோம். வேற யார்ட்டையும் கையேந்திரப்பட, வேற யார்ட்டையும் உதவி தேடப்படாது. வய்யாக நஸ்தஈன். உன்னிடம் மாத்திரமே உதவி தேடுகிறோம். யாருக்கிட்ட உதவி கேட்கணும்? அல்லாஹ்வுக்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்கணும். அதான் ஒரு கவிஞர் சொல்றார், லா தஸ்அலன்ன புனைய ஆதம ஹாஜதன் வஸ்ஸலில்லதி அப்வாபுஹு லா துஹ்ஜபு. ஏ மனிதனே, மனிதன்கிட்ட போய் உண்ட தேவைகளை கேட்காது. நீ யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா?
அல்லாஹ்வுக்கிட்ட கையேந்தணும். ஏன் தெரியுமா? வல்லாஹு யக்பபு இன் தரக்த சுஆலஹு வ புனையு ஆதம ஹீன யுஸ்அலு யக்பபு. அல்லாஹ் கிட்ட நீ கேட்கலாட்டி அல்லாஹ் கோவிப்பான், மனுஷன்ட்ட நீ கேட்டா அவன் கோவிப்பான். ஒருக்கா கேட்டா தருவார், ரெண்டாவது தரம் கேட்டா தருவார், மூணாவது தரம் கேட்டா என்ன ஆச்சு வேற ஒருத்தரும் இல்லையா அவங்களுக்கு, நாலாவது தரம் போனா கதவை பூட்டிட்டு வீட்டுல உட்கார்ந்துருவான். இதான் மனிதன். ரப்புல் ஆலமீன் வல்லாஹு யக்பபு இன் தரக்த சுஆலஹு. அல்லாஹ் அவனிடம் நீங்க கேட்காட்டி கோவப்படுற, எனக்கிட்ட கேட்கலேன்னு கோவப்படுற ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான். எப்படி உதவி கேட்கணும் அல்லாஹ் கிட்ட? அல்லாஹ்வே சொல்லி தரான். நீங்க எப்படி தெரியுமா உதவி கேட்கணும்? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்க. யாருக்கிட்ட தொழுகை இல்லையோ சகோதரர்களே, அவனுக்கு அல்லாஹ்வோட உதவியே கிடையாது. தொழாதவனுக்கு அல்லாஹ்வோட உதவி இல்லை. நீங்க சொல்லலாம் அவர் தொழுகிறல்ல, நல்ல பணக்காரனா இருக்கிறார், நல்ல வசதியோட இருந்த அல்லாஹ்வோட உதவியா? அந்த வசதியை வச்சு அல்லாஹ் சோதிக்கிறான் அவனை. வசதி இருக்கிறது அது அல்லாஹ்வோட உதவி அல்ல. அல்லாஹ்வோட உதவி என்ன தெரியுமா? உலகத்தில் அவர் தீனோட வாழ்றாரா, அல்லாஹ்வோட அச்சத்தோட வாழ்றாரா, அவர் தான் அல்லாஹ்வோட உதவியோட வாழ்றார் உலகத்தில். ஹஜரத் அல்லாமா ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரிக்கு இன்டர்பிரிட்டேஷன் எழுதின உலமாக்கல்ல மிக முக்கியமானவர். அவங்களோட ஒரு கிதாப் ஒன்று இருக்குது, அல் இஸாபா ஃபி தம்யீஸி ஸஹாபா. சஹாபாக்களை சரியாக இனங்காணுதல் அந்த கிதாபுக்கு பேர். முழு சஹாபாக்கள் பயோகிராஃபியும் அதில் இருக்குது. அதில் ஒரு சஹாபியுடைய வரலாறு எழுதுறாங்க. ஹஸரத் அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு வியாபாரி, நல்ல பேணுதல் பக்குவம் அல்லாஹ்வோட பயமுள்ள ஒரு மனிதர். ஒரு நாள் வியாபாரத்துக்காக போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் ஒருவர் இடையில வாரார். வந்து என்னையும் உங்களோட குதிரையில ஏற்றி கொண்டு போங்க அப்படின்னு சொன்னதோட இவரும் ஏற்றிட்டார். ஏற்றினத்தோட அப்படியே போகுது வாகனம். ரெண்டு வழியா பிரியுது. ஒரு வழி இவருக்கு தெரிந்த வழி, அடுத்த வழி இவருக்கு தெரியாத வழி. குதிரையில் ஏறினவன் சொன்னான், இந்த வழியால போனா ஷார்ட்கட், அவசரமா போய்த்திரலாம், அதால போக தேவையில்ல, இதால எடுங்க. இவரும் நம்பி எடுத்தார். பார்த்தா அந்த பாதை அந்த வழி அப்படியே போய் ஒரு காட்டுக்குள்ள முடியுது. அங்க பார்த்தா நிறைய சவங்கள் பணம் எல்லாம் இருக்குது. இவன் இறங்கினான், கத்தி எடுத்தான். உன்னை கொல்ல போறேங்க, உனக்கு என்ன வேணும்? உன்ட வியாபார பொருட்கள் வேணும், வியாபார பொருள் எல்லாம் எடு, என்ன விட்டுடு. ஆஹா, உன்னை உடையல, உன்னை கொண்டுட்டு தான் உண்ட பொருட்களை எல்லாம் எடுப்பேன், உன்னை கொண்டுட்டு தான் உண்ட சொத்துக்களை எல்லாம் நான் அபகரிப்பேன். சரி அப்படியா, என்ன கொல்றதா நீ முடிவெடுத்துட்டியாவோ, உன்னை கொண்டே ஆகும். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவியா? நான் ஒரு 4 ரக்காத் தொழ போறேன். தாராளமா தொழு, எவ்வளோ வேணுமே தொழு. சல்லிமா பதாலக், உனக்கு எவ்வளோ தொழிலுமோ அவ்வளோ தொழு, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா உன்னை கொள்ளுவேன். அப்படியா? ஒது எடுத்தார், தக்பீரை கட்டினார், 4 ரக்காத் தொழுவார். 4 ரக்காத்துடைய 4வது ரக்காத்துடைய சுஜூதுல அல்லாஹ்வை கூப்பிட ஆரம்பிச்சார். சொன்னார், யாவதூத், இரக்கம் உள்ளவனே, யாதல் அர்ஷில் மஜீத், சங்கையான அரிசிக்கு சொந்தக்காரனே, யா ஃபஆலல் லிமா யுரீத், தான் நினைத்ததை செய்யக்கூடியவனே, அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராம், யாராலும் அடைந்து கொள்ள முடியாத உன்னுடைய கண்ணியத்தின் பொருட்டால் கேட்கிறேன். வபிமுல்கிக அல்லதி லா யுதாம், யாராலும் ஆதிக்கம் செலுத்த முடியாத உன்னுடைய ஆட்சியின் பொருட்டால் கேட்கிறேன். வபினூரிக அல்லதி மலஅ அர்கான அர்ஷிக், உன்னுடைய அர்ஷுடைய தூண்களை நிறைத்த உன்னுடைய பிரைட்னஸ் ஒளியின் பொருட்டால் நான் கேட்கிறேன். அன் தக்ஃபியனி ஷர்ர ஹாதல் லிஸ், யா அல்லாஹ் இந்த கல்லனுடைய தீங்கை விட்டும் என்ன பாதுகாப்பாயாக. யா முகீஸ், காப்பாற்றுபவனே, அகிஸ்னி, என்ன காப்பாத்து. யா முகீஸ், அபயம் தருபவனே, அகிஸ்னி, எனக்கு உதவி செய். யா முகீஸ் அகிஸ்னி, எனக்கு உதவி செய். 3 முறை இந்த துஆவை ஓதினார். எங்க ஓதினார்? 4 ரக்காத் தொழுது 4வது ரக்காத்துடைய சஜதால ஓதினார்.
ஓதினத்தோட எங்கேயோ இருந்த ஒரு குதிரை வீரன் திடீரென்று வந்து அந்த கல்லனுடைய கழுத்தை வெட்டிட்டு அப்படியே போறார். இவர் சொல்றார், அல்லாஹ்வுக்காக நில்லு, நீ யார்? எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாய், நீ யார் சொல்லு. சொன்னார், நான் யார் தெரியுமா? நான் தான் 4வது வானத்தில் இருந்த மலக். எப்படி உதவி இறக்கேலுமா சகோதரர்? நினைச்சா இறக்கலாம். 313 சஹாபாக்கள் தானே பத்ர் யுத்தத்துக்கு. ஆனா இறக்கினது எத்தனை மலக்குமார? பிஹம்சதி ஆலாஃப், 5000 மலக்குமார் இறங்கினா. இன்னைக்கு நீங்க பத்ர் யுத்தத்துக்கு அந்த நடந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஜபலுல் மலாயிகா, மலக்குமார் இறங்கின மலையை அடையாளப்படுத்தி வச்சிருக்கான். 5000 மலக்குமார், 313 பேரு. இன்னைக்கு நாங்க 5000 பேர் சேர்ந்து கத்தினாலும் ஒரு மலக்கு இறங்குமா? சந்தேகம். ஈமான் தரம் அப்படி, ஈமான கூட்டணும். அதுக்கு ஒரே வழி குர்ஆன். சொன்னார், நீ யார்? நான் யார் தெரியுமா? அன மலக்குன் மின் அஹ்லி ஸமாயிர் ராபியா, 4வது வானத்தில் இருந்த மலக்கு நான். தஅவுத அல்லாஹ் பிதுஆயிகல் அவ்வல், நீ முதலாவது தரம் அல்லாஹ்வை கூப்பிட்ட நேரம் சமிஅது லி அப்வாபிஸ் ஸமாயி கஅகஅதன், வானத்துடைய கதவுகள் எல்லாம் பட படண்டு அடிக்க ஆரம்பிச்சு. நீ 2வது தரம் அல்லாஹ்வை கூப்பிட்ட நேரம், அல்லாஹ்வை அழைத்த நேரம் சமிஅது லி அஹ்லி ஸமாயி வஜீஜன், வானத்தில் இருந்த மலக்குமார்கள் எல்லாம் சலசலப்பு கொண்டா. இன்னமும் நடக்குது உலகத்தில். ஒருத்தருடைய துஆவுடைய பரக்கத் வானம் குலுங்கு. நீ 3வது தரம் அல்லாஹ்வை கூப்பிட்ட நேரம் வானத்தில் பேச்சு நடக்குது. துஆஉ மக்ரூப், யாரோ ஒரு நல்லடியார் கஷ்டத்தில் மாட்டிட்டார். உடனே போனேன் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்ன அனுப்பு, நான் காப்பாத்தினேன். அல்லாஹ் என்ன அனுப்பினான், உன்னை நான் வந்து காப்பாத்தினேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅலம், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது எந்த கருத்து இல்லை, என்ற வீடியோ எல்லாம் போகுது, அதால எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நிலைமை. நாளைக்கு சொல்லுவாங்க இதுக்கு ஆதாரம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 10 வருஷம் ஹிதமத் செஞ்ச சஹாபி சொல்றாங்க, ஃபஅலம், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னஹு மன் தவத்தஅ, யார் உது செஞ்சி, வஸல்லா 4 ரகாத்தின், 4 ரகாத்துகள் தொழுது, வதஆ பிஹாத துஆ, இந்த துஆவை ஓதினா, உஸ்துஜீப லஹு மக்ரூபன் கான அவ் கைர மக்ரூபின், அவர் கஷ்டத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இல்லாட்டியும் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வார். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அந்த மலக்கே சொன்னாராம், நீங்க சொல்லுங்க யார் 4 ரகாத் தொழுது இந்த துஆவை ஓதுவாரோ நான் தான் அவருக்கு உதவி செய்ய வருவேன். உதவி எடுப்பமா அல்லாஹ். ஆக கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் இன்னத்துக்கு சொல்றேன்டா, நீங்களும் நானும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாறும். 2வது வசனமே, 3வது வசனமே என்ன? மாலிக் யௌமித்தீன், கியாமத் நாளுடைய அதிபதி. கியாமத் நாளுடைய அதிபதி. அந்த கியாமத் நாள்ல எல்லாரும் பயந்து நடுங்க போகல, நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் இந்த கிளாஸ். குர்ஆனை விளங்கணும், அல்லாஹ்வை நெருங்கணும். குறிப்பாக வாலிபர்களுக்கு சொல்றேன், கொழும்பை பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌடு போதா. உண்மை பார்க்கறதுக்கு பெரிய கிரௌடு மாதிரி விளங்கினால் யோசிச்சு பாருங்க, எத்தனை 1000 முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எத்தனை 1000 வாலிபர்கள் இருக்கிறாங்க. உலமாக்கள் அவங்க படிக்கிறவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க மஜ்லிஸ். அவங்க வர தேவையும் இல்லை, அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா வர வேண்டிய ஆட்களில் போதையிலையும் ஐஸ்லையும் அல்லாஹ் பாதுகாக்கும். இவ்வளவு பெரிய அனாச்சாரம் கொழும்புல மட்டுமில்லை, எல்லா பகுதிகளிலையும். ரொம்ப கவலையான விஷயம். எங்களோட டார்கெட்டே இந்த வாலிபர்களை எப்படி மாற்றலாம், இதை வச்சதுக்குரிய அடிப்படை நோக்கமே யங்ஸ்டர்ஸ் இங்கே சேர்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். ஆனால் போத உங்களோட கூட்டாளிமாரை பற்றி கொஞ்சம் யோசிங்க. நான் இப்போ பள்ளியில் உட்காந்து தஃப்சீர் கேட்டுட்டு இருக்கேன், குர்ஆனை படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த கிளாஸுக்கு வரப்போகல 7 மாணவங்க குர்ஆனோட வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓத ஓத உள்ளத்தில் அதில் விளக்கம் படும். குர்ஆனோட வந்தீங்கன்னா மிச்சம் பிரயோசனம். நோட் புக்கோட வந்து தேவையானவங்க எழுதி கொள்ளும். யோசிங்க, நீங்கள் எவ்வளோ முயற்சியோட இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களோட படிக்கிறவங்க, உங்களோட தொழில் செய்கிறவங்க, உங்களோட வேலை செய்கிறவங்க, தொழுகையும் இல்லாமல் என்னென்ன மூளையில் திரிஞ்சிட்டு இருக்கிறார். யார் சகோதரர்களை இவங்களை பாதுகாக்கிறது? எவ்வளோ கை சேரும். நாளைக்கு நரகத்துல் அல்லாஹ் எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுப்பான் இந்த போதையில் இருக்கிறார்கள். விளங்குதில்லை, இந்த குர்ஆன்ல இருக்கிறதெல்லாம். கொழும்புக்கு வந்தா, எங்க சரி வந்தா, விருந்தாளி வந்தா முதலாவது என்ன செய்வான்?
ஜூஸை கொடுப்பாங்களா இல்லையா? அதுக்கு பிறகுதான் சாப்பாடு. வெளியூர் பழக்கம் அது. ஜூஸை கொடுக்குற மர சாப்பாடு. நரகத்திலே தர்த்தீபும் அதுதான். என்ன தெரியுமா? மாறி விளங்கிறாதீங்க. அல்லாஹ் குடிக்கிறதுக்கு முதலாவது கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தௌபா செய்யலாட்டி இந்த போதையில் இருக்கிறார்கள் அல்லாஹ் கொடுப்பானாம். பானத்துடைய பெயர் தீனத்துல் ஹபால். நாங்கள் கேள்விப்படாத ஜூஸ். நாங்கள் எவக்கோடவும் மெங்கோவும் என்ன புதுக்கடை ஜூஸில் பேர் என்ன பாதாம் பாலா என்னமோ ஜிகிரி தந்தாவோ அந்த 1000 பேர். இதெல்லாம் அந்த தந்தா துந்தாவெல்லாம் இல்லை. இந்த ஜூஸுடைய பேர் தீனத்துல் ஹபால். தீனத்துல் ஹபால் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாதியுடைய உடம்புல இருந்து வடியக்கூடிய சீல் சலம். இதை குடிப்பாட்டாம அல்லாஹ் விடமாட்டானாம். யாரும் போதை பாவிக்கிறாங்க. 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு தரம் குடிச்சா. சையனாதீஸ்ல வருது 40 நாளுடைய தொழுகை அமல் இபாதத் ஒன்று கபூலி ஒரு தரம் பாவிச்சு. இவங்களை யாரு கொண்டாரு? தஸ்கீல் பண்ணுங்க, பள்ளிவாசலுக்கு கொண்டாங்க, கல்புல குர்ஆன் ஏறட்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாத்தியது ஒரு வசனம் தானே. எங்களை மாத்தேலாது, எங்களை மாத்தேலாது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் முபாரக் இமாம் புகாரியுடைய உஸ்தாத், இமாம் புகாரியுடைய உஸ்தாத் அல்லாமா இப்னு அஸாகிர் தாரீஹு மதீனத்தி திமஷ்கில் எழுதுறாங்க. உலகத்தில் எழுதப்பட்ட இஸ்லாமிய வரலாறு புத்தகங்கள்ல ஆகப்பெரிய புத்தகம். 80 volumes, more than 80 பாகங்களுக்கு மேல் எழுதப்பட்ட கிதாப் தாரீஹு மதீனத்தி திமஷ்க். எழுதுறாங்க அப்துல்லா பின் முபாரக் புகாரியுடைய உஸ்தாத். ஆரம்பத்தில் அவர் குடிபோதையில் இருந்தவர், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருந்தார். ஆனால் அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்க நாடினார், தௌபா செஞ்சார், முஃபஸ்ஸிராகினார், முஹத்திஸாகினார், இமாம் புகாரிக்கு உஸ்தாதா மாறினார். எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை படுத்தினான் என்று சொன்னா, எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான்டா. பக்தாதுல மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி நடக்குது. பக்தாதுல மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர் எவ்வளவு பெரிய ராஜாண்டா, மலை மேகத்தை பார்த்து சொல்வாராம், யா கமாமா அம்திரி ஹைது ஷிதி, ஏ மலை மேகமே உனக்கு எங்க விருப்பமோ அங்க நீ போய் மழையை பெய். நீ எங்க மழை பெய்ஞ்சாலும் இந்த ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சிக்குள்ளதான் பெய்யும். அவ்வளவு விசாலமான ஆட்சி. அல்லாஹ்ட நேசர். அவர் ஒரு நாள் மனைவி சுபைதா, அவவும் பெரிய அல்லாஹ்ட வலி, 2 பேரும் அரண்மனையுடைய உப்பரிகையில என்ன சொல்ற பெல்கனியா, பெல்கனியில நின்று பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான சத்தம். எப்படி சத்தம் என்றா, யாரோ தாக்கிட்டாங்க, யாரோ அட்டாக் பண்ணின மாதிரி சத்தம். இப்ப சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க, படை வீரர்கள் காவலாளிகள் எல்லாம் வராங்க. டக்குன்னு மன்னர் ஹாரூன் ரஷீத் கூப்பிட்டு கேட்டார், என்ன இவ்வளவு பெரிய சத்தம்? யார் சரி எதிரிகள் வந்துட்டாங்களா? சொன்னாராம், இல்லை இல்லை எதிரிகள் ஒன்றும் வரல. அரண்மனைக்கு பின்னுக்கு உள்ள வளாகத்துல அப்துல்லா பின் முபாரக் ஹதீஸ் பாடம் நடத்துறார். ஹசரத் ஹதீஸ் பாடம் நடத்தும் போது ஹசரத்துக்கு தும்மல் போயிடுச்சு. தும்மல் போனத்தோட ஹசரத் என்ன செஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. இருந்த மாணவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்ன சத்தம் தான் இது. அப்ப இப்படியா இருப்பாங்க? எப்படி இருந்திருப்பாங்க? எத்தனை லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. இன்னொரு ரிவாயத்துல இமாம் மாலிக்குக்கும் இப்படி சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அடைஞ்சாங்க. மாத்தினது எது தெரியுமா? ஒரு குர்ஆன் வசனம். கிட்டார் அடிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு, பியானோவா என்ன கிட்டார் அதுக்கு சொல்றது, அந்த கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தார். ஒரு குர்ஆன் வசனம் மேலிருந்து வந்துச்சு, அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹ்வை பயப்படுற நேரம் இன்னும் வரலையா? கேட்ட உடனே கிட்டாரை உடைச்சி தௌபா செஞ்சார். கது ஆன யா ரப், யா அல்லாஹ் நான் தௌபா செய்யும் நேரம் இதோ வந்து விட்டது. இன்னைக்கு முழு உலகமும் தலையில வச்சு கொண்டாடுற இமாம் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எத்தனை குர்ஆன் வசனம். ஏன் மாற்றம் வருதில்ல சகோதரர்கள்? படிக்கணும், விளங்கணும், சரியா ஓதணும், அமல் செய்யணும். மக்களுக்கு எத்தி வைங்க. ஒவ்வொரு மாதத்திலேயும் 1ஆம் வாரம் 3ஆம் வாரம் இந்த தஃப்சீர் கிளாஸ் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில், கஷ்டத்துக்கு மத்தியில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். லேசான விஷயம் இல்லை. கொண்டு வாங்க, வாலிபர்களை குறிப்பாக கொண்டு வாங்க. கொஞ்சம் குர்ஆனை படிக்கட்டும், கொஞ்சம் அல்லாஹ்வோட திரும்பட்டும், தொழுகையாவது கடைபிடிக்கட்டும். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வந்திருக்கக்கூடிய உலமாக்கள், மதரசா மாணவர்கள், நல்லவர்கள், புத்திஜீவிகள், நிர்வாகத்தர்கள் எல்லாரையும் அல்லாஹ் கபூல் செய்வானா.
மௌத்து வரைக்கும் நம் அனைவரையும் இந்த குர்ஆனை படித்து அதை அமல் செஞ்சு சரியாக ஓதி இந்த குர்ஆன் எங்களை பிடிச்சி சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சாதனமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி தருவானா. நம்மளோட கடைசி முடிவை யா அல்லாஹ் மதீனா முனவ்வரால மஸ்ஜிதுன் நபவியில் ரௌவா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக, எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்லையாவது சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி சரி முடிப்போம் இன்ஷா அல்லாஹ்.